Good morning, my dear students. நம்ம லாஸ்ட் வீடியோஸில் கெப்பாசிட்டர், parallel plate கெப்பாசிட்டர், எனர்ஜி ஸ்டோர் கெப்பாசிட்டர், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர், எஃபெக்ட்ஸ் ஆஃப் டைஎலக்ட்ரிக் இன் கெப்பாசிட்டர்ஸ், இந்த டாபிக்ஸ் பற்றி தான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதே இந்த லாஸ்ட் டாபிக்ஸில் எஃபெக்ட்ஸ் ஆஃப் டைஎலக்ட்ரிக் இன் கெப்பாசிட்டர்ஸில் கெப்பாசிட்டரை கூட பேட்ரி கனெக்ஷன் இருக்கும்போதே டயஎலக்ட்ரிக் ஸ்லாப்பை கனெக்ட் பண்ணால் எப்படி இருக்கும், பேட்டரியை ரிமூவ் பண்ணிவிட்டு டயஎலக்ட்ரிக் ஸ்லாப்பை இன்செர்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் டீட்டெயிலாக. ஸோ நம்ம இப்போ இந்த டாபிக்ஸில் டிஸ்கஸ் பண்ண போகிற சாப்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர்ஸ் இன் சீரீஸ் அண்ட் பேரலல். ஓகே, ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டர்ன்றதை என்னன்றதை நம்ம ஒன்ஸ் ரீகால் பண்ணிப்போம். எனர்ஜி ஸ்டோர்டு டிவைஸ் தான் வந்து கெப்பாசிட்டர். அதாவது எனர்ஜி ஸ்டோர்டு டிவைஸ் தான் வந்து கெப்பாசிட்டர். ஓகே, ரைட். இந்த கெப்பாசிட்டரை மோஸ்ட் ஆஃப் த எலக்ட்ரானிக் சர்க்யூட்டில் யூஸ் பண்ணுவோன்றதை நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே அதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறது டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த கெப்பாசிட்டரோட அப்ளிகேஷன்ஸில் படிக்கும்போது வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷனுக்காகவும் கெப்பாசிட்டரை யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது நம்ம அங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அப்படின்னு என்னென்னா, வோல்டேஜ் கம்மியாக வரும்போது கெப்பாசிட்டர் என்ன பண்ணோம், கொஞ்சம் ப்ரொவைட் பண்ணோம். அதிகமாக வரும்போது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அப்போ என்ன பண்ணோம், அதிகமாக வரும்போது அது ஸ்டோர் பண்ணிக்கும், கம்மியாக என்ன பண்ணுது கொடுக்க ஆரம்பிக்கும். அந்த ஒர்க்கும் கெப்பாசிட்டர் பண்ணுதுன்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ரைட். இப்போ நம்ம கெப்பாசிட்டர்ஸ் வந்து சீரீஸ் அண்ட் பேரலாக கனெக்ட் பண்ணுறதுக்கான மோட்டோ என்ன சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இல்லை உங்களுக்குள்ளே ஒரு கொஸ்டின் வரலாம், சீரீஸாக கனெக்ட் பண்ணால் என்ன நடக்க போகுது, பேரலாக கனெக்ட் பண்ணால் என்ன நடக்க போகுது, ஏன் அதை நம்ம படிக்கணும் அப்படின்னு. ஓகே, ஏன் அதை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற வோல்டேஜ், வீட்டுக்குள்ளே என்ட்ராகிற அந்த வோல்டேஜோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 230, மினிமம் 222 240 வோல்டேஜ் வரும். நான் ஆவரேஜாக சொல்கிறவங்களுக்கு 230 வோல்டேஜ் ஆவரேஜாக யூஸ் பண்ணுவோம். ஓகே, ரைட். நம்ம வீட்டில் வந்து எல்லாருமே எலக்ட்ரானிக் டிவைசஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த எலக்ட்ரானிக் டிவைசஸில் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா டெலிவிஷன், ஏர் கூலர், தென் எலக்ட்ரிக் வாட்டர் ஹீட்டர், ஃபேன், எலக்ட்ரிக் பல்பு, இதே மாதிரி நம்ம நிறைய டிவைசஸ் யூஸ் பண்ணுறோம். இதை யூஸ் பண்ணும்போது இப்போ நம்மளுக்கு டிவிக்கு லோ வோல்டேஜ் இருந்தாவே டிவி ஒர்க் ஆகும். அதே உங்களுக்கு வந்து ஒரு ஃபேனோ இல்லை வந்து ஏசியோ லோ வோல்டேஜில் ஒர்க் ஆகாது. அப்போ நம்ம யூஸ் பண்ணுற இந்த எலக்ட்ரானிக் டிவைசஸ்க்கே வேரியஸ் வோல்டேஜ் தேவைப்படுது. ஒன்றுத்துக்கு வந்து ஒரு லோ வோல்டேஜ் இருந்தாலும் ஒர்க் ஆகும், இன்னொன்று வந்து ஹை வோல்டேஜ் இருந்தாலும் ஒர்க் ஆகும். அப்படி நீங்கள் வந்து பார்க்கும்போது வெளியிலேருந்து கொண்டு வர அந்த வோல்டேஜை நம்மளால் வந்து ஓகே டிவிக்குனா லோ வோல்டேஜ், ஏசிக்குனா ஹை வோல்டேஜ்னு தனித்தனி வோல்டேஜை பிரித்து கொண்டு வர முடியாது. ஏன்னா அது வந்து நிறைய காஸ்ட் ஆகும். அது இல்லாமல் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயமும் கூட. ஸோ அப்போ நம்ம எலக்ட்ரிக் போர்ஷன் தான் நம்மளுக்கு அந்த 230 ஆவரேஜ் வோல்டேஜ் தான் வரும். அதை நம்ம எடுத்து வீட்டுக்கு தான் நம்ம கொடுப்போம். வீட்டுக்குள்ளேயும் இங்கே வந்து ஒவ்வொரு இடத்துலேருந்து ஒயர் கொண்டு போக முடியாது. அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸில் சம் எலக்ட்ரானிக் டிவைசஸ் மெட்டீரியல் யூஸ் பண்ணி இப்போ நம்மளுக்கு லோ வோல்டேஜ் தேவைப்படுறதுக்கு அந்த 240 என்ன பண்ணுறாங்க, 240 வோல்டேஜை ரெடியூஸ் பண்ணி எவ்வளோ வோல்டேஜ் தேவையோ அவ்வளோ வோல்டேஜ் தராங்க. எதுக்கு வந்து அதிகமாக தேவையோ அதுக்கு ஹை வோல்டேஜ் என்ன பண்ணுறாங்க சேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. நம்மளுக்கு ஆவரேஜாக வர்றது 230. ஓகே, அப்போ அந்த வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கும் தேவைப்படுற ஒரு எலக்ட்ரிக்கல் காம்பனண்ட் தான் கெப்பாசிட்டர். எலக்ட்ரிக்கல் காம்பனண்ட் தான் கெப்பாசிட்டர். அப்போ அந்த கெப்பாசிட்டரை
ஒரே ஒரு கெப்பாசிட்டர் வச்சு நம்மளால் வந்து டிக்ரீஸும் பண்ண முடியாது, இன்க்ரீஸும் பண்ண முடியாது. அப்போ நம்ம நிறைய கெப்பாசிட்டர்ஸ் யூஸ் பண்ணணும். அப்போ அங்கே எவ்வளோ ரெடியூஸ் பண்ண போகிறோமோ அதுக்கான கெப்பாசிட்டர் வேல்யூ நம்ம சூஸ் பண்ணணும். ரைட். அப்போ அந்த நிறைய கெப்பாசிட்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த கெப்பாசிட்டர்ஸை இப்போ நம்ம சீரியஸாக கனெக்ட் பண்ணால் என்ன ரிசல்ட் கிடைக்கும், பேரலாக கனெக்ட் பண்ணால் என்ன ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ரைட். நம்ம அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர்லேயே ஒரு அப்ளிகேஷன் பார்த்தோம். கெப்பாசிட்டர்ஸ் வந்து வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷனுக்கு யூஸ் ஆகுதுன்னு. என்னென்னா வோல்டேஜ் வந்து கொஞ்சமாக வந்தாலும் என்ன பண்ணாது, கெப்பாசிட்டருக்கு ப்ரொவைட் பண்ணும். அதிகமாக வந்தால் என்ன பண்ணாது, ஸ்டோர் பண்ணிக்கும். அப்போ கம்மியாக வந்தாலும் கொடுக்கும், அதிகமாக வந்தாலும் எடுத்துக்கும். அந்த கான்செப்ட் தான். அப்போ வந்து ஒரு வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷனுக்கு யூஸ் ஆகிறது கெப்பாசிட்டர். அதே தான் இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போது நம்பர் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸை கனெக்ட் பண்ணும்போது வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதா, ஐ மீன் சீரீஸாக கனெக்ட் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகுதா, இல்லை பேரலாக கனெக்ட் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகுதா, இல்லை சீரீஸாக கனெக்ட் பண்ணும்போது டிக்ரீஸ் ஆகுதா, இல்லை பேரலாக கனெக்ட் பண்ணும்போது டிக்ரீஸ் ஆகுதா அப்படின்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் இப்போ நம்ம சீரீஸாக கனெக்ட் பண்ணோமா பேரலாக கனெக்ட் பண்ண மாட்டோம் நம்ம டிசைட் பண்ண முடியும். ரைட். அதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் கெப்பாசிட்டர்ஸ் இன் சீரீஸ். இப்போ நீங்கள் இங்கே 3 கெப்பாசிட்டர்ஸை கன்சிடர் பண்ண போகிறீங்க. அந்த 3 கெப்பாசிட்டரோட கெப்பாசிட்டன்ஸ் வந்து C1, C2 அண்டு C3. அந்த 3 கெப்பாசிட்டரோட கெப்பாசிட்டன்ஸ் C1, C2, C3 மூணுமே வந்து வேரியஸ் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ இருக்குது. அதை நம்ம எப்படி கனெக்ட் பண்ண போகிறோம்னா சீரீஸாக கனெக்ட் பண்ண போகிறோம். கனெக்டட் இன் சீரீஸ் வித் பேட்டரி வோல்டேஜ் வின்ற ஒரு பேட்டரி வோல்டேஜில் கனெக்ட் பண்ண போகிறோம். ரைட். ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்க டயக்ராம் தான் வந்து சீரீஸ் டயக்ராம். ஸோ இங்கே பாருங்கள், C1 ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டர், C2 செகண்ட் கெப்பாசிட்டர், C3 தேர்ட் கெப்பாசிட்டர்ஸ். இந்த 3 கெப்பாசிட்டர்ஸையும் சீரீஸாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ரைட். இந்த 3 கெப்பாசிட்டர்ஸையும் இங்கே வந்து வின்ற ஒரு பேட்டரி வோல்டேஜோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே ரைட். இப்போ நம்மளுக்கு வந்து கெப்பாசிட்டரோட கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ வேரி ஆகுன்றதை நம்ம C1, C2, C3ன்னு படித்தாச்சு. நெக்ஸ்ட் வின்ற ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து கனெக்ட் பண்ண போன்றதும் படித்தாச்சு. ரைட். இப்படி இப்போ வந்து கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த கெப்பாசிட்டருக்குள்ளே என்ன சேஞ்சஸ் நடக்குது சீரீஸாக கனெக்ட் பண்ணால் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டெப் 1. இந்த விஷயத்துக்கு கொஞ்சம் நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த பேட்டரியோட ரைட் சைட் டெர்மினல் நெகட்டிவ் டெர்மினல், லெஃப்ட் சைடு எடுத்து பாசிட்டிவ் டெர்மினல். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நெகட்டிவ் டெர்மினல் பற்றி தான் பேசுகிறோம். இப்போ நெகட்டிவ் டெர்மினல்லேருந்து இந்த C3ன்ற கெப்பாசிட்டருக்கு சம் எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கேருந்து இப்படி ஃப்ளோ ஆகுது. சம் எலக்ட்ரான்ஸ் வந்து நாங்கன்னா ஃப்ளோ ஆகுது. அந்த எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா மைனஸ் கியூன்ற சார்ஜஸ், கேபிட்டல் கியூ. ஸ்மால் கியூனா ஒரு சார்ஜ், அதே கேபிட்டல் கியூனா நம்பர் ஆஃப் சார்ஜஸ். ஸோ அங்கே பாருங்கள், மைனஸ் கியூன்ற சார்ஜ் மூவ் ஆகுது. எங்கேருந்து மூவ் ஆகுது? பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினல்ல இருந்து மூவ் ஆகுது. மூவ் ஆகிட்டு C3யோட ரைட் பிளேட் இது இருக்கு பார்த்தீங்களா, C3யோட ரைட் பிளேட்டில் போய் ஸ்டோர் ஆகுது. ஓகே ரைட். C3யோட ரைட் பிளேட்டில் ஸ்டோர் ஆகுது. தென் இப்போ நீங்கள் இந்த C2, C1 இருக்கு, C2, C1 இருக்கு பார்த்தீங்களா, அந்த C3 இதில் எதுலையுமே எது இல்லை, சார்ஜஸ் எதுவுமே இல்லை. இனிஷியலாக நம்மளுக்கு எப்படி இருக்குது, ஃபுல்லாக எம்டியாக இருக்குது. இப்போ நம்ம பேட்டரி கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நடக்குது நம்மளுக்கு இந்த C3யோட ரைட் சைட் பிளேட்டில் மட்டும் எலக்ட்ரான் போய் ஸ்டோர் ஆகுது. அந்த எலக்ட்ரான் எங்கேருந்து போயிருக்கு, பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினல்ல இருந்து நெகட்டிவ் பாயிண்ட்லேருந்து அங்கே ஃப்ளோ ஆகிட்டு ஸ்டோர் ஆகிருக்கு. ஓகே ரைட். ஸோ இப்போ நம்ம
எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் அப்படின்ற ஒரு பிரின்சிபலை இப்போ நம்ம ரீகால் பண்ணணும். ஸோ நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம பார்த்துருக்கோம் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன். ஸோ இதுதான் ஒரு மெட்டல் ஸ்பியர். இந்த மெட்டல் ஸ்பியருக்கு கிட்ட நம்ம இந்த மெட்டல் ஸ்பியர் இனிஷியலாக எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரலாக இருக்குது. உள்ளே வந்து எலக்ட்ரானும் புரோட்டானும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ நியூட்ரலாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிற ஒரு ராட் ஒன்று கிட்ட கொண்டு வரும். கிட்ட கொண்டு வரும்போது இந்த ஸ்பியரில் இருக்கிற பாசிட்டிவ் எல்லா சார்ஜும் அட்ராக்ட் பண்ணுது, நெகட்டிவ் என்ன பண்ணுது, ரிப்பல் பண்ணுது. ரிப்பல் பண்ணுறதுனால கொஞ்சம் ஃபேராக போய் ஸ்டோர் ஆகுது. இந்த பாசிட்டிவ் என்ன பண்ணுது, ராடுக்கு நியரஸ்டாக போயிட்டு ஸ்டோர் ஆகுது. ஸோ செகண்ட் கேஸில் என்ன பண்ணுறோம், நம்ம இந்த ஸ்பியரை கிரவுண்டோட கனெக்ட் பண்ணுறோம். கிரவுண்டில் கனெக்ட் பண்ணுறதுனால நெகட்டிவ் மட்டும் என்ன பண்ணுது, போயிட்டு கிரவுண்டுக்கு ஃப்ளோ ஆகிடுது. பாசிட்டிவ் மூவ் ஆகலை. ஏன் பாசிட்டிவ் மூவ் ஆகலை? ஏன்னா நம்மளுக்கு இந்த ராடு என்ன பண்ணுது, பாசிட்டிவை அட்ராக்ட் பண்ணி வச்சுட்டு இருக்கு. ரைட். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த கிரவுண்ட் ஒயரை ரிமூவ் பண்ணிடுறோம். ரிமூவ் பண்ணிட்டா இந்த ஸ்பியரில் என்ன இருக்குது, பாசிட்டிவ் சார்ஜஸ் மட்டும் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, இந்த ராடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ராடு என்ன பண்ணுறாங்க, ரொம்ப ஃபேராக கொண்டு போயிடுறாங்க, தூரமாக கொண்டு போயிடுறாங்க. கொண்டு போனதால இந்த ஸ்பியரில் இருக்க பாசிட்டிவ் சார்ஜஸ் பார்த்தீங்களா, அந்த பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணுது, ஸ்பியருக்குள்ளே ஃபுல்லாக போயிட்டு ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகுது. அப்போ ஃபஸ்ட்டு வந்து நியூட்ரலாக இருந்த ஸ்பியர் இப்போ என்னவா சேஞ்சஸ் ஆகிருக்கு, பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிற ஸ்பியராக சேஞ்சஸ் ஆகிடுச்சு. இதுதான் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன். இப்போ இந்த கான்செப்ட் புரியுதா பாருங்கள். இப்போ இது புரிஞ்சால் இதில் வந்து இங்கே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், நெகட்டிவ் டெர்மினலிருந்து நம்மளுக்கு C3யோட ரைட் சைடு பிளேட்டுக்கு எலக்ட்ரான் போய் ஸ்டோர் ஆகிருக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள் 10 எலக்ட்ரான் போய் ஸ்டோர் ஆகிருக்குன்னா இந்த ரைட் சைடு பிளேட் என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு இந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா பிளேட், இந்த பிளேட்டு, இந்த லெஃப்ட் சைடு பிளேட்டில் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். ஸோ ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே என்ன பண்ணுது, இன்டியூஸ் பண்ணுது. எந்த பிளேட்டில், C3யோட லெஃப்ட் சைட் பிளேட்டில். இப்போ ரைட் சைட் பிளேட்டில் என்ன சார்ஜ் இருக்குது, எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அந்த எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணுது, இந்த நெகட்டிவ் சார்ஜை ரிப்பல் பண்ணி இந்த கனெக்டிங் ஒயர் இருக்குல்ல, இந்த கனெக்டிங் ஒயர் வழியாக ரிப்பல் பண்ணி பாஸ் பண்ணிடுது. அப்போ பாஸ் பண்ணுறதுனால இந்த நெகட்டிவ் சார்ஜஸ் அப்புறம் எங்கே வருது, C2வோட ரைட் சைடுக்கு வந்துடுது. அப்போ C2வோட ரைட் சைடுக்கு வந்துச்சுன்னா பாருங்க, அப்போ ரிமைனிங் இங்கே என்ன சார்ஜ் மட்டும் தான் இருக்கும், ப்ளஸ் பாசிட்டிவ் மட்டும் தான் இருக்கும். இங்கே என்ன இருக்குது, பாசிட்டிவ் மட்டும் தான் இருக்குது. எதில், C3யோட லெஃப்ட் சைடு பிளேட்டில் பாசிட்டிவ் மட்டும் தான் உங்களுக்கு இருக்குது. ரைட். நெக்ஸ்ட்டு சேம். இப்போ உங்களுக்கு இங்கே வந்து நெகட்டிவ் வந்துச்சு, பாசிட்டிவ் வந்துச்சு. இந்த C3யோட லெஃப்ட் சைடில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ், இன்டியூஸ் ஆன எலக்ட்ரான்ஸ் எங்கே வந்திருக்கு, C2வோட ரைட் பிளேட்டுக்கு வந்திருக்கு. ரைட். அகைன் இது என்ன பண்ணுதுன்னா, இந்த நெகட்டிவ் என்ன பண்ண போகுது, இந்த C2வோட லெஃப்ட் சைடில் இருக்க ஒரு பிளேட்டு, இந்த பிளேட்டில் அதே எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் மெத்தடில் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் அந்த மாதிரி நம்மளுக்கு என்ன எதை இன்டியூஸ் பண்ண போகுது, சார்ஜை இன்டியூஸ் பண்ணுது. சார்ஜை இன்டியூஸ் பண்ணால் இது என்ன சார்ஜ், மைனஸு. இங்கே இருக்கிற மைனஸ் என்ன பண்ணுறது, ரிப்பல் பண்ணி C1ஓட ரைட் சைடு பிளேட்டுக்கு மூவ் பண்ணிடுது. அப்போ இங்கே ஃபுல்லாகவே இது பாருங்கள், இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற பிளேட்டில் மைனஸ் ஃபுல்லாகவே மூவ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ரிமைனிங் என்ன இருக்கும், ப்ளஸ் மட்டும்தான் இருக்கும். ரிமைனிங் ப்ளஸ் மட்டும் தான் இருக்கும். இந்த மைனஸில் எங்கே மூவ் ஆகிடுச்சு, C1ஓட ரைட் சைடு பிளேட்டுக்கு மூவ் ஆகிடுச்சு. ரைட். அப்போ இப்போ நம்மளுக்கு
C2ஓட லெஃப்ட் சைடு என்ன சார்ஜ் மட்டும் தான் இருக்குது, பாசிட்டிவ் மட்டும் தான் இருக்குது. ஓகே ரைட். இப்போ C1ல் ஃபுல்லாக உங்களுக்கு நெகட்டிவாக இருக்கா? ரைட். இந்த C1ல் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். இந்த நெகட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணுதுன்னா C1ஓட ரைட் சைடு பிளேட்டில் லெஃப்ட் சைடு பிளேட்டில் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுத்தையுமே இன்டியூஸ் பண்ணுது. எந்த மெத்தடில்? எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் மெத்தடில். அகைன் இங்கே லெஃப்ட் சைடு பிளேட்டில் ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படின்ற மாதிரி அப்போ உங்களுக்கு இன்டியூஸ் ஆகுது. அப்போ ப்ளஸ் மைனஸ்னு இன்டியூஸ் ஆகுதுன்னா இது வந்து பாருங்கள், இது வந்து உங்களுக்கு மைனஸுங்களா, இது என்ன பண்ணுது, இந்த மைனஸை ரிப்பல் பண்ணுறதுனால பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினலுக்கு வந்துடுது. அப்போ ரிமைனிங் இங்கே என்ன சார்ஜ் மட்டும்தான் இருக்குது, பாசிட்டிவ் மட்டும்தான் இருக்குது. ரைட். இப்போ உங்களுக்கு பேட்டரியிலேருந்து இங்கே ஒரு 10 எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகிற மாதிரி கன்சிடர் பண்ணால் இந்த 10 எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணியிருக்கோம், இங்கேருந்து இதில் இன்டியூஸ் ஆகுது பார்த்தீங்களா, பாசிட்டிவ் நெகட்டிவ்னு. இதில் ஒரு 10 எலக்ட்ரான்ஸை மட்டும் என்ன பண்ணியிருக்கோம், 10 எலக்ட்ரான்ஸ் 10 புரோட்டான் பாசிட்டிவ் நெகட்டிவ் தான் இன்டியூஸ் ஆகிருக்கும். அப்போ அந்த 10 மட்டும் என்ன பண்ணுது, இங்கே மூவ் பண்ணுது. இங்கே வந்து 10 மூவ் ஆகிருக்கல, அந்த 10 என்ன பண்ணுதுங்க, பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ் இங்கே இன்டியூஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து ஒரு 10 மட்டும் இங்கே மூவ் பண்ணுது. இங்கே இந்த 10 என்ன பண்ணுது, இங்கே இருக்கிற ஒரு 10 எலக்ட்ரான்ஸ் மட்டும் என்ன பண்ணுது, மூவ் பண்ணுது. அப்போ அங்கே பேட்டரியிலேருந்து பாருங்கள், இந்த பேட்டரியிலேருந்து எவ்வளோ சார்ஜஸ் வந்து கெப்பாசிட்டருக்கு மூவ் ஆகிருக்கோ அதுக்கு ஈக்குவலான சார்ஜஸ் மட்டும் தான் பண்ணுது எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் மெத்தடில் இன்டியூஸ் பண்ணி என்ன பண்ணுது, ரிப்பல் பண்ணி மூவ் பண்ணியிருக்கோம். அப்போ நம்மளுக்கு ஃபைனலாக ஒவ்வொரு கெப்பாசிட்டர்லையும் இருக்கிற சார்ஜஸ் ஈக்குவலாக இருக்கும். எப்படி இருக்கும், நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே ரைட். அதுதான் நம்ம இங்கே பாருங்கள், இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இந்த ப்ராசஸில் பை த ப்ராசஸ் ஈச் கெப்பாசிட்டர் ஸ்டோர் த சேம் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் கியூ. எல்லா கெப்பாசிட்டியும் எப்படி இருக்கும், நமக்கு சேம் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் தான் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். அப்போ பாருங்கள், the capacitance of the capacitors are in general different. ஜென்ரலாக நம்ம கெப்பாசிட்டன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா C1 C2 C3 நம்ம வேரியஸ் கெப்பாசிட்டன்ஸ் இருக்கிற கெப்பாசிட்டர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ஃபைனலாக அந்த ஒவ்வொரு கெப்பாசிட்டருக்கும் பிட்வீனில் இருக்கிற அந்த வோல்டேஜ் நமக்கு என்னவா இருக்குது, V1 V2 V3 இருக்குது. அப்போ ஓகே, V1 V2 V3. இப்போ நமக்கு ஜென்ரலாக தெரியும் கெப்பாசிட்டன்ஸ் C ஈக்குவல் டு Q/V. இந்த ஈக்குவேஷன் வச்சு நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். இப்போ நம்ம கெப்பாசிட்டன்ஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகுன்ற கான்செப்டுக்காக தான் நம்ம சீரிஸ் பேரலல் பற்றியே பேச ஆரம்பிக்கிறோம். அப்போ அதில் இருந்து நம்மளுக்கு சேஞ்சஸ் நடக்குன்றது தெரிஞ்சிச்சு. அப்போ பாருங்கள், ஒன்று Q/Vயோட ரேஷியோ தான் C. அப்போ ஒன்று Q சேஞ்சஸ் ஆகணும், இல்லை V சேஞ்சஸ் ஆகணும், இல்லை ரெண்டுமே சேஞ்சஸ் ஆனாலும் நம்மளுக்கு என்ன ஆகும், C வந்து வேரி ஆகும். இப்போ நம்ம சீரீஸாக கனெக்ட் பண்ணும்போது இருக்கிற 3 கெப்பாசிட்டர்ஸ்லையும் Q எப்படி இருக்குது, நம்மளுக்கு Q வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்போ Q வந்து சேஞ்சஸ் ஆகாது. அப்போ இதுதான் சேஞ்சஸ் ஆகுது, V தான் சேஞ்சஸ் ஆகுது. அதான் நம்ம V1 V2 V3ன்னு சூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ பாருங்க, அந்த டோட்டல் வோல்டேஜ் அக்ராஸ் ஈச் கெப்பாசிட்டர். அப்போ டோட்டல் வோல்டேஜ் என்ன நம்ம இப்போ கேல்குலேட் பண்ண போகிறோம், மஸ்ட் பி ஈக்குவல் டு த வோல்டேஜ் ஆஃப் த பேட்டரி. இப்போ நம்மளுக்கு அங்கே ஒவ்வொரு கெப்பாசிட்டருக்கும் பிட்வீனில் இருக்குது பார்த்தீங்களா வோல்டேஜ், அந்த V1 V2 V3 அந்த 3 வோல்டேஜும் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், இந்த பேட்டரியோட வோல்டேஜ் பார்த்தீங்களா, பாசிட்டிவ் டெர்மினல் நெகட்டிவ் டெர்மினல், இந்த 2 டெர்மினலுக்கும் பிட்வீனில் இருக்கும் பார்த்தீங்களா வோல்டேஜ், அந்த வோல்டேஜுக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போது இந்த Vன்றது அந்த பேட்டரியோட டெர்மினலுக்கு பிட்வீனில் இருக்கிற வோல்டேஜ் V. அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டரோட வோல்டேஜுக்கு ஈக்குவலாக இருக்குது, செகண்ட் கெப்பாசிட்டர், தேர்ட் கெப்பாசிட்டர், 3 கெப்பாசிட்டர்ஸ்க்கு பிட்வீனில் இருக்கிற வோல்டேஜுக்கு சம் பண்ணி வர வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்குது. அது டோட்டல் வோல்டேஜ். ரைட். இப்போ ஜென்ரலாக நமக்கு தெரியும் C ஈக்குவல் டு Q/V. Q அப்படி ரைட் சைடு வச்சுக்கோங்க, V லெஃப்ட் சைடு எடுத்துருவாங்க. அப்போ ஈக்குவேஷன் நமக்கு என்னவா மாறும், நம்மளுக்கு Q ஈக்குவல் டு CV சேஞ்சஸ் ஆகும். ரைட். அந்த ஈக்குவேஷன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், Q ஈக்குவல் டு CV. அப்போ பாருங்க, நெக்ஸ்ட்டு we have
V equal to அப்படியே வேல்யூ அப்படியே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ண பார்க்கலாம். Q equal to CVன்னு இருக்கா, இந்த CVயில் Q equal to CV, V ரைட் சைடு வச்சுக்கோங்க, Q லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க. அப்போ ஈக்குவேஷன் என்ன சேஞ்சஸ் ஆகும், V equal to Q by C. இப்போ பாருங்க, ஃபஸ்ட்டு V1க்கு சப்ஸ்டியூட் பண்ணாமல் பாருங்கள், இந்த V1 வச்சுங்க V1. இப்போ Q வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகலை, Qன்னு வச்சுக்க பாருங்க. அப்போ ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டருக்கு C1. இப்போ நமக்கு ஈக்குவேஷன் எப்படி சேஞ்சஸாக இருக்குது, V1 ஈக்குவல் டு Q by C1. அதே இப்போ நம்ம செகண்ட் கெப்பாசிட்டர்னா V2 C2. நெக்ஸ்ட் தேர்ட் கெப்பாசிட்டர் இருக்கு V3 C3. ஏன்னா நம்ம Q தான் நம்ம எப்படி நம்ம கான்ஸ்டண்டாக இருக்குது, ரைட். அந்த ஈக்குவேஷன் எல்லாமே எழுதிட்டோம். இந்த V1க்கும் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு, V2க்கும் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு, V3க்கும் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ Q வந்து இப்போ நமக்கு இங்கே பாருங்கள், காமனாக வெளியே எடுத்துலாம் பாருங்கள். காமனாக வெளியே எடுத்துட்டா 1/C1 + 1/C2 + 1/C3 அப்படின்னு நம்ம காமனாக எடுத்து எழுதியாச்சு. ஓகே ரைட். ஸோ நெக்ஸ்ட் இந்த 3 கெப்பாசிட்டர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, சீரிஸ் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்களா, அந்த 3 கெப்பாசிட்டர்ஸையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், மூணுத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு சிங்கிள் கெப்பாசிட்டராக சேஞ்ச் பண்ண போகிறோம். சிங்கிள் கெப்பாசிட்டராக சேஞ்ச் பண்ணுறோம். ஜஸ்ட் அந்த சிங்கிள் கெப்பாசிட்டரை சேஞ்ச் பண்ணுறதுக்கான டயக்ராம்ஸ் தான் இதை கொடுத்துருங்க பாருங்கள். இந்த 1 2 3 இந்த 3 கெப்பாசிட்டர்ஸையும் சிங்கிள் கெப்பாசிட்டன்ஸாக கனெக்ட் பண்ணுறது தான் இந்த CS. சிஎஸ்னா சீரீஸ் கெப்பாசிட்டன்ஸ் தான் CS. இப்போ நம்ம இந்த சர்க்யூட் டயக்ராமில் ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் சிஎஸ்ன்னு இருக்குது. சீரீஸ் கெப்பாசிட்டன்ஸ் தான் வந்து மொத்தமாக இருக்கிற அதுக்கு இதுக்கு ஈக்குவலான பாருங்கள், இந்த சர்க்யூட்டுக்கு ஈக்குவல் இந்த சர்க்யூட். ஓகே ரைட். இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸில் பாருங்கள், இந்த ஈக்குவேஷன்ஸில் பாருங்கள், இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு என்ன தெரிஞ்சிச்சு, சிங்கிள் கெப்பாசிட்டன்ஸாக சேஞ்ச் பண்ண போகிறது நமக்கு தெரிஞ்சிச்சாங்களா, ரைட். இப்போ CS. இப்போ நம்ம இந்த டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ்க்கு அந்த லாஸ்ட் டயக்ராமில் V ஈக்குவல் டு, ஏன்னா Q நமக்கு சேஞ்ச் ஆக போதில்ல, இந்த V வந்து நம்மளுக்கு பேட்டரியில் இருக்கிற வோல்டேஜ் V ஈக்குவல் டு Q by CS. ஏன்னா சிஎஸ்னா இது நம்மளுக்கு சீரீஸ் கெப்பாசிட்டன்ஸ் தான் CS. இது நம்ம இங்கே டெரைவ் பண்ணிக்க போகிறோம். ஓகே ரைட். இந்த ஈக்குவேஷன் எதாவது டெரைவ் பண்ணியிருக்குன்னா பாருங்கள், இந்த கெப்பாசிட்டன்ஸ்க்கும் இந்த வோல்டேஜுக்கு தான் நம்ம டெரைவ் பண்ண போகிறோம். C ஈக்குவல் டு Q by V. இப்போ நம்ம V தேவைன்றதுனால V ஈக்குவல் டு Q by நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது, CSன்னு இருக்குது. ஸோ CS அப்படின்னு நம்ம டெரைவ் பண்ணிக்கிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ என்ன பண்ண போகிறீங்க நீங்கள், நெக்ஸ்ட் இந்த ப்ரீவியஸ் ஈக்குவேஷனில் எதுவுமே என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. நம்ம ஈக்குவேஷன் என்ன இருக்குது, V ஈக்குவல் டு Q 1/C1 + 1/C2 + 1/C3ன்னு இருக்குது. இப்போ இந்த Vயோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோமா, இந்த Vன்ற பிளேஸில் அந்த Q by CS சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். நம்ம Q by CS ஈக்குவல் டு Q 1/C1 + 1/C2 + 1/C3, ரைட். இந்த ஈக்குவேஷன் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த Q கேன்சல் பண்ணி லெஃப்ட் சைடு ரைட் சைடு இருக்கிற Q கேன்சல் பண்ணிடலாமா பாருங்கள். Q கேன்சல் பண்ணியாச்சு. Q கேன்சல் பண்ணுறதுனால ரிமைனிங் என்ன இருக்கும், 1/CS 1/C1 1/C2 1/C3, ரைட். அப்போ ஃபைனல் ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணியாச்சு. The inverse of the equivalent capacitance CS, the inverse of the capacitance equivalent capacitance is the CS of 3 capacitors connected in series is equal to the sum of the inverse of the each capacitance. இந்த ஒவ்வொரு கெப்பாசிட்டன்ஸோட இன்வெர்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூவை சம் பண்ணி வர வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்றாங்க, இந்த ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா,
இதோட இன்வெர்ஸ் வேல்யூக்கு ஈக்குவல்னு சொல்கிறாங்க. ரைட், இப்போ உங்களுக்கு புரியும் பாருங்கள். ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டரோட இன்வெர்ஸ் வேல்யூ, செகண்ட் கெப்பாசிட்டரோட இன்வெர்ஸ் வேல்யூ, தேர்ட் கெப்பாசிட்டன்ஸோட இன்வெர்ஸ் வேல்யூ, இந்த 3 இன்வெர்ஸ் வேல்யூவும் ஆட் பண்ணி வர வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? இந்த ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸோட இன்வெர்ஸ் வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு இந்த டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ், இந்த இன்வெர்ஸ் வேல்யூ இருக்கு பார்த்தீங்களா, அந்த இன்வெர்ஸ் வேல்யூ பாருங்கள், CS is always less than the smallest individual capacitance of the series. இந்த 3லையும் எதோட எந்த கெப்பாசிட்டரோட கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ ரொம்ப ஸ்மாலஸ்டாக இருக்கோ அதை விட லெஸ்ஸாக தான் இருக்கும் அப்படி தான் சொல்கிறாங்க. லாஸ்ட் சொல்கிறாங்க பாருங்க, திஸ் ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் CS is always less than the smallest individual capacitance in the series. ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இங்கே இவங்க சொன்னது வந்து இன்வெர்ஸ் சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. 1/C1, 1/C2, 1/C3 ஈக்குவல் டு 1/CS. பட் இதே நீங்கள் இப்போ C3 வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாமல், இப்போ C3க்கு ஒரு வேல்யூ இருக்குல்ல, அந்த C3 ஒரு வேல்யூ இருக்கும், C2 ஒரு வேல்யூ இருக்கும், C1 வேல்யூ இருக்கும். இந்த 3 வேல்யூவில் ஏதாவது ஒன்று இன்வெஸ்ட் இல்லாமல் ஏதாவது ஒரு வேல்யூ, ஏதோ ஒரு வேல்யூ, எது ஒரு வேல்யூ மீன்ஸ் அந்த 3த்தில் எது ரொம்ப கம்மியாக இருக்கோ, இப்போ C1, C2, C3, C2 தான் வந்து லோயஸ்ட் கெப்பாசிட்டன்ஸ் வச்சுங்களேன், ரொம்ப கம்மியான வேல்யூ. அந்த கம்மியான வேல்யூவை விட எது ரொம்ப கம்மியாக இருக்கும்? இந்த இன்வெர்ஸ் வேல்யூ இருக்குல்ல, இந்த இன்வெர்ஸ் எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் இருக்குல்ல, இந்த ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ கம்மியாக இருக்குன்றாங்க. ஒரு அந்த 3த்தில் எதோட கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ கம்மியோ அதை விடவும் எது கம்மியாக இருக்கும்? இந்த ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ லோவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். சப்போஸ் இது கொஞ்சம் புரியலன்னா நெக்ஸ்ட் கிளாஸில் நீங்கள் அதை கொஷின்ஸ் கேளுங்க, நான் சொல்கிறேன். அதனால் நீங்கள் ஆன்லைன் கிளாஸ்லேயும் இதை நீங்கள் கொஷின் ரைஸ் பண்ணலாம், அதுக்கு ஆன்சர் பண்ண நான் ரெடியாக இருக்கேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.